சைவானுஷ்டானத்தை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் விபூதி சுத்தி அப்படிங்கிற ஒரு பகுதி, அதை பற்றி நம்ம பார்த்துன்னு. இப்போ சாதாரணமாக விபூதி இட்டுக்கிறதுங்கிறது அவங்கவுங்க அந்த பாத்திரத்துலேருந்து வாங்கி நெத்தியில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சைவானுஷ்டானத்தில் இந்த விபூதி எப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முறையை மிக அழகாக செம்மைப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி நிறைய காரண காரியங்களை அமைத்து அது நன்மை தரும்படி அதை அமைத்திருக்கிறார். சுவாமியே சொன்னதுனால, ஆகமம் சொன்னதுனால அந்த விபூதி இடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்ஸ்காரம் சைவத்தில். அதில் இடது கையில் விபூதியை வச்சு நம்ம ஏற்கனவே இந்த பஞ்சபாத்திரங்களை தீர்த்த சுத்தி பண்ண மாதிரி இந்த கையை இப்படி வச்சு அந்த விபூதியை ஒரு பார்வை பார்க்கணும். அந்த அப்படி பார்க்கும்போது ஓம் சிவாய நமஹா இதான் மந்திரம். அப்போ இன்றைக்கி நாம் கற்றுக்க வர விஷயம் என்ன அப்படின்னா, ஓம் சிவாய நமஹா அப்படிங்கிறது மந்திரம். செய்ய வேண்டிய செயல் என்னென்னா, கையில் விபூதி வச்சுக்கிறோம். அந்த விபூதியை இந்த மாதிரி 2 விரல்களை முன்னோக்கி நீட்டி அந்த இடையிலே காணப்படும் அந்த வளைவின் வழியாக அந்த விபூதியை பார்க்கணும். சிவாய நமஹான்னு சொல்லி பார்க்கணும். இதை தான் நிரீக்ஷண சம்ஸ்காரம்னு சொல்லுவோம். இந்த நிரீக்ஷணம், புரோக்ஷணம், தாடனம்ங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இப்போ விபூதியை பார்க்குறோம், அவ்வளோதான் இன்றைக்கி நாம் கற்றுக்கிற விஷயம். விபூதியை பார்க்கறதுனால ஒரு தனித்தன்மை வந்துருமா அதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சிறப்பு பாருங்க, இப்போ அபிராமியினுடைய பார்வை இருக்கோ இல்லையோ, அந்த பார்வை பாருங்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணந்தரும், பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களேன்னு சொன்னார். அப்போ அபிராமியினுடைய பார்வையானது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தருகிறது. அப்போ வெறும் பார்வை, அந்த பார்வையே நமக்கு எல்லாவற்றையும் பெற்று தந்துவிடும். இப்போ நம்ம இந்த ஜோசியத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாக இருக்கோம். ஏன்னா நம்ம என்ன ராசியில் பிறந்திருக்கோம், நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதில் 7 கிரகங்களை பற்றி பேசும். நவகிரகங்கிறேல நீங்கள் 7ங்கிறேல அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கேதுவை சேர்த்து 9ன்னு சொல்கிற வழக்கமாக வச்சுருக்கா. அதை அதில் பார்த்திங்கன்னா அந்த 9 கிரகத்துக்கும் ஜோதிஷத்தில் என்ன சொல்லுவான்னா, பார்வை விசேஷம்னு சொல்லுவாள். 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை அப்படின்னு பார்வையை சொல்லுவாள். குரு பார்த்தா கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு, சனி பார்த்தா கோடி தோஷமும் வந்துடும். சனியினுடைய பார்வை ஆகாது. அதனால தான் ஆகமத்தில் பூஜை பண்ணும்போது சில கோயில்களில் கண்களை கட்டி பூசிப்பார்கள். சனிக்கு மிக உயர்வான இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் இல்லைன்னா கண்மலரை சாத்தி சந்தனத்தால் அந்த கண் தெரியாமல் மறப்பாள். அதே அபிராமிக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவள் கண் நம்ம பேரில் படணும். கண்ணில் சந்தனம் படக்கூடாது, முகத்தில் சந்தனம் படக்கூடாது. அந்த பார்வை அவ்வளோ சிறப்பு. ஆனால் சனியினுடைய பார்வை பட்டா நமக்கு, அப்போ அந்த பார்வைக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கா மாதிரி. இப்போ ஒருத்தட்ட ஒரு ஆயுதம் விசேஷமாக இருக்கும். ஒரு கோயில்களில் பார்த்தோம்னா சிவனுக்கு சூலம் விசேஷம். அந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒன்று விசேஷம். பைரவருக்கு இந்த கபாலம் விசேஷம், வாகன விசேஷம், அதிகார நந்தின். அந்த மாதிரி பார்வை விசேஷம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால், அது யாருக்கு அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி, குரு பார்வை தான். தட்சிணாமூர்த்தி ஒரு சாமி இருக்கோ இல்லையோ, அந்த சுவாமிக்கு தான் பார்வை விசேஷம்.
அது எப்படி போட்டிருப்பா சிலையிலே அப்படின்னா மூக்கு நுனியை பார்த்தா மாதிரி போட்டிருப்பா அந்த சுவாமியை. பாக்கி எல்லாரும் சமதிருஷ்டி போட்டிருப்பா. இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய சிற்பத்தில் மாத்திரம் சிற்பிகள் என்ன பண்ணுவான்னா மூக்கு நுனியை பார்த்த மாதிரி நாசிகா திருஷ்டின்னு பேர். அது ஒரு யோகம், ஆத்ம ஞானத்தை தரக்கூடிய சிறப்பு அதுக்கு உண்டு. அப்போ ஒரு பார்வையே மிகுந்த ஆற்றலை உடையதாக இருக்கிறத நம்ம உலகியலில் பார்க்கலாம். சாதாரணமாக வச்சுங்களேன், ஒரு அதிகாரி இருக்கார், மிக உயர்ந்த அதிகாரி. அந்த அதிகாரி கண்ணில் நாம் அடிக்கடி படுறோம் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு பழக்கமாயிட்டார் அப்படின்னா அதில் அவர்கள் கூட தொடர்பு வைத்து கொள்வதற்கு அது ஒரு எளிமையாக இருக்கும். 4 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 4-5 அதிகாரி இருப்பாள். இந்த 4 கோடி மக்களை சரி பண்ணுறதுக்கு அந்த 4-5 பேருமே இந்த 4 கோடி மக்களையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாள், அந்த உதவி அதிகாரிகள்லாம் இருப்பாள், அவளுக்கு நன்னா தெரியும். அப்படி ஒருத்தருடைய ஒரு அதிகாரியினுடைய பார்வையே ஒரு சாதாரண மானுடர்களுக்கு நன்மையை செய்ய வல்லதாக இருக்கிற பொழுது மந்திரங்களை சொல்லி, அதுவும் ஓம் சிவாய நமஹான்னு பஞ்சாட்சரம் சொல்கிறார். இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி இந்த விபூதியை பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுனால என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த விபூதியானது இறைத்தன்மை உடையதற்கு தகுதி உடையதாக அமையும். வெறும் பேப்பர் அது ரூபா நோட்டாக ஆறுது. அது ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்குள்ளே குறிப்பிட்ட சட்டத்துக்குள்ளே வரும்போது அதெல்லாம் வந்தால் தான் அது ரூபா நோட்டு. அதுவும் பேப்பர் தான், ஆனால் அது மதிப்பிற்குரியதாக ஆகும். அந்த மாதிரி இந்த விபூதி சுத்திங்கிறது தரிக்கத்தக்கதாக, அதுக்குள்ள தெய்வீகத்தன்மையை ஏற்றத்தக்கதாக அதை நாம் செய்கிறதுக்கு சிவாய நமஹான்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நம்மளுடைய பார்வையினுடைய பெருமை தெரியவே மாட்டேங்கிறது. விஷயம் என்ன அப்படின்னா, கண் இமைக்காமல் ஒரே அந்த காலத்தில் ஞானிகள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கா. கண் இமைக்காமலே அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தால் எதுக்கு இருக்கக்கூடிய பொருளை தன்மையப்படுத்தக்கூடிய தன்மை அதில் இருக்குதுன்னு சொல்கிறா. யோகாபியாசங்கள்லாம் வர்ற போது அப்போ இந்த பார்வையானது ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை விளைவிக்கிறது. இப்போ ஓம் சிவாய நமஹா அப்படின்னு சொல்லி அந்த விபூதியை பார்க்கிற பொழுது அந்த விபூதியானது வெறும் சாம்பல், ஒரு பசுவினுடைய சாணியை எரித்த ஒரு சாம்பல். அந்த சாம்பலுக்கு உள்ளுக்குள்ள இந்த சிவமாகிற தன்மை உள்ளே நுழைகிறது. அது பார்வையின் வழியாக, மந்திரத்தின் வழியாக அப்படி தொடர்பு கொள்ளுகிற பொழுது அது பேராற்றல் மிக்கதாக மாறுகிறது. அப்போ சிவாய நமஹான்னு சொல்கிறதுனால என்ன அர்த்தம்னா, சிவம்னா நல்லதுன்னு அர்த்தம். மங்களம் சிவம் அப்படின்னா என்ன, சைவம் சிவத்துக்கு என்ன பொருள் சொல்லுது அப்படின்னா, நன்மை தரத்தக்கக்கூடிய ஆற்றலாக அந்த விபூதியில் மாறுது சிவாய நமஹான்னு. அப்போ நன்மைன்னா என்னென்ன நன்மை அப்படின்னா, இந்த உடம்புக்கு நல்ல இயக்கம், நுகர்வு திறன் அந்த தன்மையை கொடுக்கும். ஆன்மாவுக்கு பாவத்தை போக்கும் அந்த தன்மையை கொடுக்குறது. அப்போ உள்ளத்துக்கு ஒருமைப்பாடு, ஒருமைப்பாடு, மனம் மாறிண்டே இருக்கும். அப்படி மாறாமல் ஒரு இடத்திலே குவிந்து ஒரு ஆற்றலை பெறத்தக்க தன்மையை இந்த சிவாய நமஹா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால, இந்த தன்மை இந்த விபூதியில் படுறதுனால அந்த ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை நாம் கவனித்து செயல்படுறோமோ அதை பற்றின பூரணமாக அதில் ஈடுபடக்கூடிய தன்மை. அப்படி எல்லாராலையும் ஈடுபட முடியாது. மனம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்னா, மாறுவது மனம் ஆறுவது சினம்ங்கிற மாதிரி மாறிகிட்டே இருக்கும். சர்வகாலமும் சதாகதியும் காற்று மாதிரி அது இயங்கிகிட்டே இருக்கும். அது ஒரு வேகமாக வேற இயங்கும். அதை வசப்படுத்த முடியாது. அதனால் மனதை பிரார்த்தனைக்கு தக்கவாறு வசப்படுத்துகிற தன்மை இந்த சிவாய நமஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்துக்கு உண்டு. அதனால் அந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கறதுனால இந்த உடலுக்கும் இந்த உள்ளத்திற்கும் மிக தெளிவான நன்மையை செய்யக்கூடிய ஆற்றலாக அந்த தன்மையானது மாறுகிறது. இந்த
சைவ அனுஷ்டானத்தில் ஓம் சிவாய நமகான்னு சொல்லி பார்க்கறது அப்படின்னு நினைக்கிற பொழுது ஒரே ஒரு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான், அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒரு புலவர் இருந்தார். அவர் வந்து தமிழை வந்து உயிருக்கும் மேலாக நேசித்தார். தமிழ் தான் அவருக்கு வாழ்க்கையே. அவ்வளோ அற்புதமான ஒரு தமிழ் நேசத்தை உடைய ஒரு புலவர். அவர் பேர் நக்கீரன் பேர். அது முன்னாடி ஒரு நல் கீரன் அப்படின்னு. அதில் சிறப்பு பாருங்க, அவர் வந்து அவர்கிட்ட சுவாமியே போய் நேரடியாக சிவபெருமானே மதுரையம்பெருமானே அவர்கிட்ட ஒரு கவிதையை எழுதி கொடுத்து அந்த கவிதையை தப்புன்னு அவர் சொல்லி, அதான் தெரியும் உங்களுக்கு, அந்த கவிதையை அவர் தப்புன்னு சொல்லி இது வரைக்கும் விட்டுருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கதையில் என்னென்னா, தப்புன்னு சொல்லும்போது சிவபெருமான் தன்னை சிவம் என காட்டினான். அந்த நக்கீரன்ட்ட பார்க்குறான் அவன், நான் சிவன், என்னை சாதாரணமாக ஒரு புலவன்னு நினைக்காத, நான் எழுதி கொடுத்த தமிழ் பாட்டு குற்றமா அப்படின்னா, சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்துகிறான். யாருக்கு? நக்கீரனுக்கு. இப்போ என்னை பார்த்து நன்னா பார்த்து தான் சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நீ யாராக வேணா இருந்துட்டு போ, சிவமாக வேணாலும் நீ இரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த சிவனுடைய தனி அடையாளம் என்னன்னா, அவர் நெற்றிக்கண்ணால் சுட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நெற்றிக்கண்ணால் சுட்டார் அப்படிங்கிறது தான் உலகில் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய கருத்தான விஷயம். என்னென்னா, சிவபெருமான் அவருக்கு அதாவது இந்த ஊன உடலை நீக்கி ஞான உடலை வழங்கினான் அந்த பார்வையினால. மிக உயர்ந்த பார்வை அது. நெற்றிக்கண்ணால் தீட்சை கொடுத்தார் அந்த நக்கீரனுக்கு. மிக உயர்ந்த ஒரு பண்பு அது. அதற்கப்புறம் அவர் இறைவனோடு இரண்டர கலந்தார். அப்போ இறைவன் எதனாலே ஆட்கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பார்வையினாலே ஆட்கொள்ளுகிறான். நேரடியாக வந்து பார்க்குற அந்த பார்வை. அப்போ அந்த நெற்றிக்கண்ணால் ஏன் சுடணும்னா, அதுவரை இந்த ஊன் எடுத்த பாவம், இந்த பாவங்களை எல்லாம் அழிந்து போகும்படி தன்னுடைய நெற்றிக்கண்ணால் அழித்து, அடுத்த பிறவிக்கு உண்டான வித்தை தவிர்த்து எல்லையற்ற இன்பத்தை அவருடைய திருவடியின் கீழ் இணைத்து கொள்ளுகிற அந்த பண்பை அவருடைய கண்ணாலேயே நக்கீரருக்கு வணங்குகிறார். அதனால தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிம்பார். அந்த நெற்றிக்கண் வழியாக அந்த அருட்சக்தியானது நக்கீரருக்கு போய், அதனால் அடுத்த பிறவிக்கு உண்டான வித்தழிஞ்சு, போன பிறவியில் இருக்கிற பாவம் அழிஞ்சு, நிகழ்காலத்தில் உள்ள பிறவிகளை எல்லாம் கர்மாலாம் அழிஞ்சு சிவபெருமானுடைய திருவடியிலே இணையிலா இன்பம் பெற்று ஒடுங்கி நின்றார். இது இத்தனையும் செய்கிறது எதுன்னா அவருடைய நெற்றிக்கண் பார்வை. அந்த பார்வைத்தான் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பார்வையை கோயில்களிலே ஆலயத்திற்கு சென்று அந்த கடாட்சம் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணும்படியாக பிரார்த்தித்து 24 நிமிடமே நாம் செலவிட வேண்டி வரும். அது ஒரு நாளைக்கு. அதை வந்து இந்த சைவ அனுஷ்டானத்தினால அந்த 24 நிமிஷத்தை நாம் செலவிட்டு முறையாக இந்த சைவானுஷ்டானத்தை அனுஷ்டானம் பண்ணினால் இறைவனை அனுபவத்தில் நிச்சயமாக உணரலாம். அதற்கான முயற்சி தான் இது. அதுதான் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்ய முயல்வோமாக, சிவனருள் பெறுவோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.